அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய அதாபு வேதனையை விட்டும் நம்மை தற்காக்க கூடியது ரெண்டு விஷயங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கான ஃபீக்கும் அமானானி, நம்மிடத்தில் ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது. மதத் யஹதாஹுமா, அந்த இரண்டில் ஒன்று இல்லை, கடந்து விட்டது. ஒபக்கியத்தில் உஹோரா, இன்னொன்று பாக்கியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் 33வது வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், முதலாவது பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் நம்மை பாதுகாக்க கூடியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை இந்த சமூகத்துக்கு வராது. இதை குறிப்பிட்டுத்தான் சொன்னார்கள், இரண்டு பாதுகாப்புகளில் ஒரு பாதுகாப்பு முடிந்து விட்டது, இன்னொரு பாதுகாப்பு இன்னும் நம்மிடத்திலே அது பாக்கியாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு வராது. அன்பின் சகோதர சகோதரிகளே, நாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது போன்ற பாதுகாப்புகளை நாம் கேட்க வேண்டும். பாவமற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக கேட்டிருக்கிறார்கள். வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி ஃபில் யௌமில் அக்ஸர மின் 70 மர்ரா, 70 முறைக்கு அதிகமாக நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம் அல் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், லா தமில்லு மினல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நீங்கள் சடையாதீர்கள். வஅக்ஸிரு மினல் இஸ்திக்ஃபார் ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள். வஅலா மவாஇதிக்கும் வஃபீ துர்கிக்கும் வஃபீ அஸ்வாகிக்கும் ஃபஇன்னக்கும் மா ததரூன மதா தன்ஸிலுல் மக்ஃபிரா, கடைவீதியில் இருக்கிற பொழுது, வீட்டில் இருக்கிற பொழுது, அதே போன்று உங்களுடைய வீதிகளில் இருக்கிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள். எந்த இஸ்திக்ஃபார், எப்பொழுது அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை இறக்குவான் என்று யாருக்கும் தெரியாது என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே அன்பின் சகோதர சகோதரிகளை, பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்போம். அல்லாஹ் சொல்லுகிறானே, வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போன் என்று கூறுகிறார். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, பாவ மன்னிப்புகளை நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் வானிலிருந்து மழையை பொழிவிக்கிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான், இன்னும் உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்வான். பாவ மன்னிப்பினுடைய பலன் இது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம்.